ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழுக்கான வெள்ளை துணிகளை எப்படி மின்னலடிக்கும் வெண்மைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெள்ளை துணிகளை துவைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் அந்த ஒயிட் கலர் சாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை துவைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் சாக்ஸ் யூனிஃபார்மாக போடக்கூடிய அம்மாக்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுவும் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட சாக்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கை துவைக்கணுன்னா அம்மா அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நான் என்னோடய 2 குழந்தைகளுக்கும் ஒயிட் கலர் சாக்ஸு, வெள்ளை கலர் ஷர்ட்ஸை எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே என்னோடய மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த துவைக்கிற மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மாமியார் வீட்டில் தான் நான் துணி துவைக்க கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அழுக்கான வெள்ளை துணிகளை தனியாக பிரித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஷர்ட்ஸ், பனியன் அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இது கூட ஒயிட் கலர் சாக்ஸை சேர்த்து ஊற வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சட்டையையும் பனியனையும் தனியாக பிரிச்சுட்டேன். ஒயிட் கலர் சாக்ஸை பாருங்கள், அதை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் சாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப அழுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒயிட் கலர் சாக்ஸ் இந்த வெள்ளச்சட்டையோட எப்போவுமே சேர்த்து ஊற வைக்கவே கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பிள்ளைங்க 2 பேருமே குட்டி பிள்ளைங்க. ஸோ அழுக்கு ரொம்ப ஆக்குவாங்க. இப்போ நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல தண்ணியே யூஸ் பண்ணுங்கள். உப்பு தண்ணியிலலாம் அழுக்கு போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல தண்ணி விட்டுக்கோங்க. மழை நீராக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பிச்சு பூவாக வந்துடும் துணி. அவ்வளோ வெள்ளேன்னு அழுக்கு போயிடும். சூப்பராக அழுக்கு போயிடும். மழை தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2க்கும் தனித்தனியாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 10 ரூபா ஏரியல் பாக்கெட்டு அதை வாங்கி பாதியாக போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொடி நல்லா போடணும். அப்போ தான் துணி நல்லா வெள்ளேர்னு வரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பொடியில் போய் சிக்கனம் பண்ணுறோன்னு சொல்லி கம்மியாக போட்டுறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பொடி நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 10 ரூபா ஏரியலை வாங்கி நான் 2க்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஸுக்கு நான் வெள்ளச்சட்டைக்கு எவ்வளோ போடுறேனோ அந்த அளவு சாக்ஸுக்கும் நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸு. வெள்ளை உருப்படிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பொடி போடுறோம் இல்லையா, அது அதிகமாக போடணும். அதே நேரத்தில் சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, சோப்பு அதையும் நல்லா குளிர போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் துணி மின்னல் அடிக்கும் வெண்மையில வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நல்லா சோப்பு போட்டு அதே நேரத்தில் ப்ரஷ்ஷும் போட்டு எடுத்துடலாம். அம்மி உரலில் தான் நாங்கள் போடுறோம். இது யூஸ் பண்ணாத ஒரு பழைய அம்மி. அதனால தான் நான் அதை சோப்பு போடுறதுக்கு எப்போயுமே இதை யூஸ் பண்ணிக்குவேன். சாக்ஸ் எல்லாம் வச்சு சோப்பு போடுறதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அதை சோப்பு போடுறதுக்குன்னு வச்சுக்கிட்டேன். என்னடா அம்மியில் வச்சு சோப்பு போடுறான்னு நினைக்காதீங்க. ஸோ இதை நல்லா சோப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை ஓயாமல் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே சோப்பு பொடி ரொம்ப போட்டிருக்கோம், நல்லா ஊற வச்சுருக்கோம், நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் ப்ரஷ்ஷு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் கலண்டு வர்றதை நீங்களே பார்க்கலாம். அந்த சோப்பு நுரைய பாருங்கள், அதுவே ஒரு மாதிரி அழுக்கு கலரில் தான் வரும். ஸோ அவ்வளோ அழுக்கு இந்த சாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நல்லா எல்லா பக்கமும் அந்த கால் விரல்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்குகள் இருக்கும் அந்த சாக்ஸில். ஸோ அதெல்லாம் விரித்து வச்சு நல்லா சோப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் சாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப அழுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒயிட் கலர் சாக்ஸ் இந்த வெள்ளச்சட்டையோட எப்போவுமே சேர்த்து ஊற வைக்கவே கூடாது. அப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த சாக்ஸில் உள்ள அழுக்கு எல்லாம் கரைஞ்சி இந்த வெள்ளச்சட்டையோட பற்றும். ஸோ வெள்ளச்சட்டை மங்குன மாதிரி தான் இருக்கும், டல் அடிச்சுக்கிட்டு இருக்கும், ஒயிட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சாக்ஸை தனியாகவே ஊற வைங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க. ஸோ 2 4 சாக்ஸ் நான் துவைக்கணும். நம்ம அன்னன்னைக்கு நம்ம துவைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேர்த்து வச்சு துவைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாக்ஸில் ப்ரஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு துவைச்சிடுறது இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடு. அன்னன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அழுக்கும் ரொம்ப சேராது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஈஸியாக துவைச்சிடலாம் நம்ம ப்ரஷ் பண்ணுறதெல்லாம். சாக்ஸுக்கு நல்லா சோப்பும் போட்டாச்சு, ப்ரஷ்ஷும் பண்ணியாச்சு. இப்போ அந்த சாக்ஸை ஊற வச்சோல்ல, அந்த தண்ணியும் நாங்கள் வேஸ்ட் ஆக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாசி திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணிங்கிறது கொஞ்சம் நாங்கள் அதை ரொம்ப
செலவு பண்ண மாட்டோம். ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவழிப்போம். தண்ணி வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு. ஸோ அந்த தண்ணியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து பொடியும் ரொம்ப போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டில் கால் மீதி இருக்கும் இல்லையா, அந்த கால் மீதியை ஊற வைக்க நான் அதை வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தண்ணியை நான் வீணாக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாக்ஸை சோப்பு போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெள்ளை உருப்படிகளை சோப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காலரை போட்டுக்கோங்க. காலர்லலாம் நல்லா குளிர சோப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அந்த அழுக்கெல்லாம். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் லேசாக தான் அழுக்காக்குவாங்க, ரொம்ப அழுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க சட்டையில் இருக்காது. குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமா சோப்பு போடணும். சட்டை பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் அழுக்கு ரொம்ப இருக்கும். அப்புறம் இன்னொரு பிள்ளை வந்து தோல் மேலே கை போட்டுச்சுன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்களோட தோலில் உள்ள அந்த இடத்துல வந்து சட்டையெல்லாம் அழுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் காலரில் அழுக்கு அதிகமாக இருக்கும், குட்டி பிள்ளைங்க தானே. ஸோ அதனால் வந்து அந்த காலரில் அந்த மேல் பட்டன் மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல அழுக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து சோப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். குட்டி பிள்ளைங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ குளிர சோப்பு போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் வெள்ளை உருப்படிகளை பொறுத்த வரைக்கும். இப்போ சேர்த்து வச்சு செஞ்சோன்னா நம்ம டயர்டாயிடுவோம். ஸோ அழுக்கை வந்து நம்மளால் நல்லா அதில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அன்னன்னைக்கு துணிகளை அன்னன்னைக்கு துவைச்சிட்டிங்கன்னா வெள்ளையை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக ரொம்ப நாளைக்கு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் துணிகள். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை உருப்படிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அழுக்கு இருக்கிற இடத்த பார்த்து பார்த்து சோப்பு போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகும். அந்த அழுக்கு இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே பார்க்காம சோப்பு போட்டு துவைச்சி போட்டோன்னா நாளடைவில் வந்து மங்கலாயிரும், குருட்டலுக்கு பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம ப்ரஷ் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னைக்கு போட்டாலும் உங்கள் பிள்ளைங்க சட்டை வந்து என்னைக்கு போட்டாலும் புதுசாக போடுற மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய பிள்ளைங்களோட கூட படிக்கிற அம்மா மாதிரிலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க சாக்ஸ் மட்டும் எப்படி இப்படி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, என்ன நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லாம் எங்கள் அத்தை கொடுத்த டிப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். ஸோ அவங்களுக்கும் என்கிட்ட கேட்டவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ சாக்ஸையும் சேர்த்து நான் வந்து வெள்ளை உருப்படியில் வச்சாச்சு. இப்போ இதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு 6 நிமிஷம் மட்டும் சுற்றி விட போகிறேன். இது வந்து என்னோடய திருப்திக்காக. ஒரு தடவை இதுலேயும் சுற்றிட்டோன்னா இன்னும் நல்லா அழுக்கு போயிடும் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ இதில் சுற்றி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து தனியாக புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வெள்ளை உருப்படிகள் துவைச்ச தண்ணி இருக்குல்லையா, அந்த வாஷிங் மிஷினில் அப்படியே இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை நான் வீணாக்க மாட்டேன். இதில் வந்து நம்ம அன்னைக்குள்ளே கலர் உருப்படி இருக்கு இல்லையா, அந்த கலர் உருப்படிகளை போட்டு சுற்றுறதுக்கு வச்சுக்குவேன். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணியும் பொடியும் நான் இதில் வந்து மறுபடியும் சேர்த்துக்குவேன். இது வந்து கலர் உருப்படியே சுற்றிடுவேன். ஏன்னா நான் வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணியை வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புழங்குவோம், தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ என்னன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து துவைச்சி நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு தடவை சுற்றின அந்த வெள்ளை துணிகளை நான் வெளியில் கொண்டு வந்து 3 வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு உப்பு தண்ணி வச்சுக்கிட்டு நான் அலசுகிறேன். 2-3 துணி தானே, இதுக்கு வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றினேன்னா ஒவ்வொரு அலசுக்கும் ஒவ்வொரு குடம் தண்ணி விடணும். இது வாளிலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி எடுத்துருவேன். ஸோ அதனால தான் வெளியில் வச்சு அலசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் தண்ணிங்கிறது வந்து தங்கம் மாதிரி, அதனால தான் நான் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, வெள்ளை துணிகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளை துணிகள்னு கிடையாது, எந்த துணிகளாக இருந்தாலுமே அலசுறது நல்லா 4-5 தடவை அலசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ 3 தடவை தான் அலசியிருக்கேன். இதுவே எங்கள் அத்தைக்கு பிடிக்காது. அதை இன்னும் அழுக்கு இருக்குது தான் செய்யுது, இன்னும் நல்லா பளிச்சுன்னு வரணும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அத்தை. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்து ஆள், அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க நம்மகிட்ட. நம்மளால் அந்த அளவுக்குலாம் செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு முடிஞ்சளவு நான் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய மாமியார் வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். என்னத்தை நீங்கள் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நல்லா தான் சோப்பு போடுறேன், நல்லா ரொம்ப பொடி போட்டு தான் ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து அது வந்து அப்போ கஷ்டமாக தெரிஞ்சு. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது கொஞ்ச நாள் தான் எங்கள் அத்தை வந்து வெள்ளை உருப்படிகளை துவைச்சி கொடுத்தாங்க. இப்போல்லாம் நான் தான் துவைக்கிறேன். ஏன்ட்ட வந்து மற்றவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உன் பிள்ளைங்களோட சாக்ஸு ஒயிட் ஷர்ட்டெல்லாம் எப்படி சசி துவைக்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்போது எனக்கு வந்து அது வந்து சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கள் அத்தையிட்ட வந்து சொல்லுவேன். எங்கள் அத்தைக்கு ஆனால் இதுலேயுமே எங்கள் அத்தை வந்து இன்னும் அவங்க திருப்தி அடையலை. அவங்களால துவைக்க முடியல, அதனால தான் நான் அவங்கள விடலை. அவங்களால துவைக்க முடிஞ்சுன்னா அவங்க தான் துவைப்பாங்க. எங்கள் அத்தை துவைச்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வெளியேர்னு கொண்டு வந்துருவாங்க துணியை. ஸோ நல்லா அலசியாச்சு. இது வந்து தண்ணி வடிகிறதுக்காக நம்ம வந்து கொடியில் போட்டுற வேண்டியதான். ஸோ சாக்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போயிடுச்சு பாருங்கள், நல்லா வெள்ளையேர்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தண்ணி வடியை போட்டுறணும். வாஷிங் மிஷினில் சாக்ஸை ட்ரையரில் போட்டுறாதீங்க, லூஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து தண்ணி வடியை போட்டுக்கோங்க வெள்ளை உருப்படிகளை.
இப்போ இந்த தண்ணியுமேவும் நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து அலசுறதுக்கு வச்சுக்குவேன், கால் மீதி அலசுறதுக்கு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம புழிஞ்ச துணிகளை நல்லா தண்ணி வடிய விட்டாச்சு. இதில் வந்து சாக்ஸை மட்டும் தனியாக எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளை சட்டை பனியன்லாம் இருக்குல்ல, அதை வந்து ட்ரையரில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. சாக்ஸை வந்து அப்படியே போட்டுட்டேன் பாருங்கள். நான் அதை வந்து ட்ரையரில் போடவே மாட்டேன் என்றைக்குமேவும், எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆயிரும். மற்ற உருப்படிகளில் ட்ரையரில் போட்டு புழிஞ்சி எடுத்துட்டு நல்லா உதறி காய போடுங்க. உதறி போட்டால் தான் சுருக்கு வராது. அப்படியுமே எனக்கு சுருக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா உதறி போட்டுக்கோங்க. இது காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து துணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளேர்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை துவைச்சி காய போட்டாங்க அப்படின்னா காட்சியாக இருக்கும். எனக்கு கூட இது கம்மி தான். எங்கள் அத்தை துவைச்சாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். துணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளேர்னு இருக்கும். ஒரு சுட்டி காட்ட ஒரு பிள்ளை கூட இருக்காது. எங்கள் அத்தை வேலை செஞ்சாங்கன்னா அவ்வளோ க்ளீனாக செஞ்சுருவாங்க. பாருங்கள் சாக்ஸ்லலாம் பாருங்கள் எவ்வளோ அந்த மடிப்புலலாம் அழுக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ போயிடுச்சு பாருங்கள். ஸோ பொடி சோப்பு இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். எண்ணெய் பொடி சோப்பு போடுறோம்லாம் முக்கியம் கிடையாது. அதை பொடியும் சோப்பையும் அதிகமாக போட்டுடணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அன்னன்னைக்கு துணியை துவைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் சாக்ஸ், என் மகா சாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப குட்டி பிள்ளை ரொம்ப அழுக்காக்கிட்டு வருவா பாருங்கள். எவ்வளோ வெள்ளையேறு வந்துருச்சு பாருங்களேன். அந்த மடிப்பில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி துணி துவைக்கிறீங்க, வெள்ளை உருப்படிகளை மெயின்டைன் பண்ண என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கோலம் சேனல், என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.